பக்தி கிளீஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் இந்த பதிவில் ஆடி 1 ஆடி 32 வரைக்குமே உள்ள விசேஷங்கள், வீட்டில் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள், முக்கியமான பிரச்சனை தீர்க்கும் உண்டான தீர்வுகள், இதை பற்றி தான் சொல்லிட்டு வரும். இந்த வகையில் இப்போ ஆடி 19ஆம் நாள் ஆகஸ்ட் 4ஆம் தேதி வருகிறது, செவ்வாய்க்கிழமை, 3வது ஆடி செவ்வாய். செவ்வாய் மங்களகாரகன். இன்றைய தினத்தில் என்ன செய்யலாம், இதுக்குண்டான பரிகாரம் என்ன? முக்கியமான பரிகாரமாக கடனை தீர்க்கும் பரிகாரம், அதை பற்றி தான் சொல்ல போறேன். ஏன்னா நிறைய பேர் கடன் வாங்கிட்டாங்க, ரொம்ப கடன் கொடுக்குறது கஷ்டமா இருக்கு. சமீப காலத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எல்லாத்துக்குமே கடன் வாங்கிடுறாங்க. அது எப்படி அதில் மீண்டு வரதுன்னு வழி தெரியுமா? மற்றும் எதிரிகள் தொல்லை, இந்த ரெண்டுமே சமாளிக்கிறதுக்கு அவங்களால முடியல. அதுக்குள்ளான எளிமையான பரிகாரம் பற்றி தான் இப்போ இந்த பதிவில் சொல்ல போறோம். மகாமுகித்மிக சம்பீந்தம் தன்னோ தேவி பிரச்சோதயாத். ஆடி செவ்வாய், 3ஆம் ஆடி செவ்வாய். செவ்வாய்க்கிழமையிலே கடனில் ஒரு சிறு பகுதியை செவ்வாய் ஓரையிலே கொடுத்தால் கடன் தீர்ந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று செவ்வாய்க்கிழமையிலே செய்யக்கூடிய பரிகாரங்கள் மூலமாக எதிரிகள் தொல்லையிலிருந்தும் நாம் தப்பிவிடலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அது எவ்வாறு என்பதுதான் இப்போ விளக்க போறோம். கடன் நிறைய வாங்கியிருப்பீங்க. இப்பெல்லாம் சர்வசாதாரணமா கடன் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க தொழில வச்சுட்டு இருக்காங்க கடன் கொடுக்கும். அப்போ அந்த காலத்துல லேவாதேவின்னு சொல்லுவாங்க, வட்டிக்கு வர்றது. அது குறைந்த அளவு தான் இருந்தது. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கடன் வாங்காம எதுவுமே செய்ய மாட்டாங்க. எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் கடன் வாங்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறதுனா கடன், இஎம்ஐ தான், கடன் வாங்கிறாங்க. ஒரு வண்டி வாங்கணுமா கடன் வாங்கிறாங்க. ஒரு வீடு வாங்கணுமா கடன் வாங்கிறாங்க. எல்லாவற்றுக்குமே கடன். அப்போ அதை போய் மாட்டிக்கிறோம் நம்ம. அதில் எப்படி தப்பிக்கிறது? கடன் வளர்ந்து கொண்டே போகிறது. ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடனை அடைக்கிறோம். இது நான் சொல்றது நடுத்தர மக்களுக்கு உண்டான ரொம்ப முக்கியமான பொருத்தமா இருக்கும். கண்டிப்பா நீங்க இதை ஆமான்னு தான் சொல்லுவீங்க. அப்படிதான் இப்போ நம்ம நிலவரம் இருக்கு. இப்போ அதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏற்கனவே கடன் வாங்கியிருப்பீங்க இல்லையா? அது இந்த ஆடி மாதத்திலே, அதுக்கு தான் விளக்கமா சொல்லிட்டு வரும். ஆடி மாதத்துல செய்யக்கூடிய பரிகாரம் உடனே பலிதமாகும். அது ஆடி 3ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் ஓரை, காலையில் 6லிருந்து 7, பகல் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, இரவு 8 மணிலிருந்து 9 மணி வரை. இந்த 3 காலங்களிலே செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் அந்த கடனில் ஒரு சிறு பகுதியை நீங்கள் அவருக்கு கொடுத்து வேண்டும். கையில கொடுத்தாலும் சரி, ஜிபே பண்ணாலும் சரி, செக் போட்டு கொடுத்தாலும் சரி, எந்த வகையில் இருந்தாலும் அவருக்கு அந்த ஒரு சிறு தொகை அவர் கைக்கு போய் சேர்ந்துடணும். அப்பொழுது என்னவாகும்? கண்டிப்பாக கடன் குறைய தொடங்கும். கொஞ்சமா வேற வேற வகையில் பணம் வந்து நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. இது கண்டிப்பா நடக்கும். இது ஒரு வகை. இது இல்லாமல் எப்பவுமே மாலை வேலை தான் பரிகாரத்தை கேட்டது. மாலை வேளையிலே அன்றைய தினம் சென்று நவகிரகத்திலே செவ்வாய் பகவானுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால் சிகப்பு வஸ்திரம் சார்த்தி அபிஷேகம் செய்து ஆராதனை செய்யலாம். அல்லது முழு துவரை வைத்து 9 விளக்குகள் செவ்வாய்க்குண்டாது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வரலாம். முருகனை வழிபட்டு வரலாம், அம்மனை வழிபட்டு வரலாம். இதெல்லாமே செஞ்சுட்டு வரணும். மாலை வேலை செய்வது ரொம்ப சிறப்பு. இது இல்லாமல் நல்ல கேட்டுங்க, அன்றைய தினம் ஆலயத்தில் இருக்கும் அர்ச்சகரிடம் சென்று நீங்கள் அவருக்கு தட்சணை கொடுப்பீர்கள். அவ்வாறு கொடுக்கும் பொழுது அவர் கையால் இருந்தும் நீங்கள் வாங்கி கொள்ள வேண்டும். அதற்கு என்ன உபாயம்? சில்லறை என்று கொடுத்தீர்களானால் மீது சில்லறை வேண்டும் என்று கேட்டால் கொடுப்பார். குறைவாக கொடுத்தீர்களானால் அது அவருக்கு சேர்ந்து விடும், சாதாரணமாக விடும். ஒரு 50 ரூபாயோ அல்லது 100 ரூபாயோ கொடுத்தால் ஒரு 200, மீதி சில்லறை கொடுங்க சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐயா மீதி தருவார் சில்லறை. அப்போ அவர் கையிலிருந்து வாங்க வேண்டும். அது கோவிலில் இருந்து வருகிறது அந்த பணம் உங்களுக்கு. அதுவும் அந்த சன்னதியிலிருந்து வருகிறது. இறை சக்தியுடன் கூடிய
பணமாக அது வருகிறது. அதை பெற்று ஒரு சிகப்பு துணியில் கட்டி பணப்பெட்டியில் வைத்து விட வேண்டும். இது 2வது வகை, அந்த கடன் தீர்வதற்கு. 3வது வகை, செவ்வாய்க்கு உரியவர் சகோதரகாரகன் என்று சொல்வார். செவ்வாய் அண்ணன், அக்கா, தம்பி, தங்கை, இவர்களுக்கு தேவையான பண உதவி நீங்க செய்ய வேண்டும். அந்த பண செவ்வாய்க்கு மணிக்கு செஞ்சிடலாம். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், உங்க கூட பிறந்தவங்களுக்கு பத்தி பிரச்சனை என்ன இருக்கு, எதா இருக்கு, அவங்க என்ன தேவைப்படுது, இதை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்தப்பா வச்சுக்கப்பா. அவர்கள் மனம் மகிழ வேண்டும். நீங்க கொடுத்த உடனே பரவாயில்லையே, நம்ம அண்ணன் கொடுத்துட்டாரு, தம்பி கொடுத்துட்டாரு, அக்கா கொடுத்துருச்சே, தங்கச்சி கொடுத்துருச்சே, அப்படிதான் நினைப்பாங்க. அதை வாங்கி கொள்ள வேண்டும். நீங்க கொடுக்கறத அவங்க வாங்கிக்கணும். அப்போ இந்த வகையிலுமே இது எளிமையான வீட்டில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான். ஆனால் இது நான் பரிகாரத்துக்காக கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடாது. இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இது ஒரு வகை, இது கடன் தீர்றதுக்கு. அடுத்ததாக என்ன சொன்னேன், எதிரிகள் தொல்லை அழியும்னு சொல்லி. அப்ப எதிரிகள் தொல்லைக்கு என்ன செய்ய வேண்டும் கேட்டால், முருகனுடைய வேல் வழிபாடு செய்து வர வேண்டும். சின்ன வேல் வீட்டில் வச்சுக்கலாம். நல்லா கேட்டுங்க, வீட்டில் வச்சு வணங்கக்கூடாதுலாம் இல்லை, சுத்தபத்தமா இருந்தா போதும், அவ்வளவுதான். பெருசா வச்சுக்கூடாது, சின்ன அளவு, ஒரு ஜான் அப்படி இருக்கணும், அந்த அளவு தான். சிறிய வேல் ஒன்றை வாங்கி வைத்து வழிபட்டு வரலாம். அந்த செவ்வாய்க்கிழமையில், அது ஆடி மாசத்துல வர செவ்வாய்க்கிழமையில் வணங்கினா நல்லது. பால் அபிஷேகம் பண்ணா நல்லது. அந்த பாலை அபிஷேகம் பண்ணி நீங்க வீட்டில் எல்லாருக்கும் சாப்பிடணும். வேல் வழிபாடு ரொம்ப உயர்ந்தது. வேல் மாறல் என்ற அந்த மந்திரத்தை அன்றைய தினம் முழுவதுமே கேட்டு வர வேண்டும். எவ்வளவு நாள் வேணும்னு கேட்கலாம், எவ்வளவு நேரம்னு கேட்கலாம். கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம். முருகனுடைய வழிபாடுகள், பாடல்கள், மூலமந்திரங்கள், காயத்ரிகள் எல்லாம் சொல்லி வரலாம். எல்லாமே எதிரிகளை அழிக்கக்கூடியதாக அமையும். வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருப்பவர்கள் வீட்டிலே சத்ரு சம்கார ஹோமம் செய்யலாம், அல்லது ஆலயத்தில் போய் செய்யலாம். ஆலயத்தில் செய்யக்கூடிய அந்த ஹோமத்திலும் கலந்து கொள்ளலாம். இப்பெல்லாம் நிறைய எங்க பார்த்தாலும் செய்யறாங்க. அது இது மாதிரி செஞ்சாலே அந்த எதிரிகள் தொல்லை கண்டிப்பா அழிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் எளிமையான பரிகாரம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது எங்களுக்கு கடைபிடித்து வந்தால், அதாவது ஆடி மாசத்துல பண்ண உடனே பலன் அளிக்கும். அதுக்காக தான் இப்படி சொல்லிட்டு. அதனால இந்த கடன் தொல்லை, எதிரிகள் தொல்லை கண்டிப்பாக அழியும். இதை நீங்கள் செய்து வந்தீர்களா என்று சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.